தளபதி அவர்கள் இந்த தேர்தல் பரப்புரை அப்படின்றது பாத்தீங்கன்னா திருச்சியிலிருந்து ஆரம்பிச்சாப்ல, அதுக்கப்புறம் தொடர்ச்சியா 6 இடங்கள்ல போனாப்ல. அதுல பாத்தீங்கன்னா இந்த பெரம்பலூர்ல மட்டும் அவர் பேசவே கிடையாது. என்ன காரணம்னா புரோட்டோகால், அதாவது 10 மணிக்குள்ள பேசணும் அப்படின்றதால 10 மணியை தாண்டிடுச்சு. அந்த கிரௌட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ 10 மணி தாண்டினதால வெறும் கையை மட்டும் அசைச்சிட்டு போனார், பேசல. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். புரோட்டோகாலை மதிச்சிருக்காரு தளபதி இந்த இடத்துல. நான் போய் பேசுவேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன எவனும் கேட்க ஆள் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி மாதிரி ஆடாம, நான் பேச விரும்பல, ஓகே ரைட், நான் வந்ததுக்கு பார்த்துட்டு மட்டும் போறேன், எனக்கு காலையில இருந்து கால் கடக்க மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு மட்டும் போறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் போனாப்ல. அந்த மாதிரி 6 இடங்கள்ல அவர் கூட்டங்கள் போட்டே வராரு. கடைசியா நாமக்கல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கரூருக்கு போயிருக்காப்ல. அந்த கரூருக்கு போகும்போது தான் இப்படி ஒரு அசம்பாவிதம், 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதாவது தளபதி அவர்கள் நாளைக்கு கரூருக்கு போறார் அப்படின்னாக்கா முன்னாலே அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போடுறாப்ல, நாளைக்கு வாங்க சம்பவம் வெயிட்டா இருக்குது, சம்பவம் சிறப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கவுன்சிலர் ஒருத்தர், அதுவும் செந்தில் பாலாஜி கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போட்டிருக்காப்ல. இதை கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லி ஆகணும், ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த வழக்குக்குள்ள வராங்க. இவர் மட்டும் கிடையாது, இன்னும் இந்த செருப்பு தூக்கி வீசினாங்க பாத்தீங்களா, நாம கூட வந்தீங்க பாரு, செருப்பு இங்க இருந்து வீசுறாங்க, இவர் கையில கத்தி வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா அது எல்லாத்தையும் கவர்மெண்டோட ஆப்பை வச்சு கரெக்டா ப்ராப்பரா இவன் தான் பண்ணான்றது வரைக்கும் எடுத்து, அவன் யாரு கூட இருக்க ஆளுன்ற வரைக்கும் மொத்த டீடைலையும் சிபிஐ எடுத்துருச்சுன்னா பாத்துக்கோ, இப்ப மொத்த பேரும் விசாரணை வளையத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க.